இசட் சி ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எழுதுறோம்லப்பா தம்பிடே. இசட் சி ஈக்குவல் எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு எழுதுறது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் சொல்லலாம். நான் உன்ட்டு அன்றைக்கே சொன்னேன் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். ஏ பிளஸ் ஐபி ஃபார்ம் சொல்லுவாங்க, இல்லைன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம் சொல்லுவாங்க, ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே ரெக்டாங்குலர் ஃபார்ம், எல்லாமே எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு அந்த கணக்கை கொண்டு வந்து நிறுத்தணும். ஒரு ரியல் பார்ட்டு ஒரு இமேஜினரி பார்ட் நிறுத்தணும். அந்த கணக்கில் ரெண்டு சேர்ந்து இருக்கு தெரியுதா, மொத்தமாக இருக்கு. இதை நான் எப்படி ஒன்றாக்குறேன் அப்படின்னு பாரு. இது எப்படி ஒன்றாக்கி கடைசியில் ஆன்சர் வந்து 2 + ஐயோ 2 - ஐயோ -2 2 + ஐ எதுவும் தெரியல. ஏதோ ஒன்று வரும், ஒரு ரியல் பார்ட் இருக்கும், ஒரு இமேஜினரி பார்ட் இருக்கும். இப்படிலாம் மொத்தமாக இருக்காது. இந்த எப்படி கொண்டு வரேன் அப்படின்ட்டு பாரு. முதல்ல ஐடியா பண்ணணும். என்ன ஐடியா பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. பாரோட கொடுத்துருக்கு. பாரோடனா கான்ஜுகேட் வச்சு கொடுத்துருக்கு. அதெல்லாம் கவனமா சமயம் பார்த்துக்குங்க, கவனமா செய்யணும். விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது. இந்த இருக்கு நான் சொல்லி கொடுத்த ப்ராப்பர்ட்டி. இது Z1 + Z2 ஹோல் பார். அப்போ ரெண்டையும் தனித்தனியாக உடைக்கலாம்னு ஒன்று சொன்னேன். ரெண்டையும் தனித்தனியாக உடைக்கலாம். ரெண்டையும் தனித்தனியாக உடைக்கலாம் அப்படின்னா பிரிக்கலாம்னு அர்த்தம். இப்படி பிரிக்கலாம், இப்படி ஒன்று பிரிக்கலாம், இப்படி ஒன்று பிரிக்கலாம், இடையில ப்ளஸ் போட்டுக்கலாம். அப்போ இதை தனியாக எழுதுறேன். 5 + 9i, இது 2 - 4i. இதுக்கு மேலே பார் போட்டிருக்கனால சைன் சேஞ்ச் பண்ணு, கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஆக்சுவலாக நான் எழுதணும்னா இப்படி எழுதணும், ஷார்ட்டாக சொல்லிக்கிட்டே போகிறேன். இது எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இசட் பார் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஹோல் பார்னு எழுதணும். இந்த ஸ்டெப்பை நான் கட் பண்ணிட்டு தான் உனக்கு சொல்கிறேன் டேரெக்டாகவே. எக்ஸ் - ஐஒய் இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி சைனை சேஞ்ச் பண்ணிக்கன்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த ஸ்டெப்பை கட் பண்ணுறேன், தெரியுதான்னு பாரு. வேற ஒன்றும் இல்லை, இப்போ இதில் இருக்குது, அதனால குழப்பிடாத. அப்போ நடுவில் உள்ள ப்ளஸுக்கு பதிலாக இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி உள்ளதை சைனை சேஞ்ச் பண்ணுறோம். 5 - 9i ப்ளஸ் இது நடுவில் மைனஸை சேஞ்ச் பண்ணுறான் இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி 2 + 4i. இப்போ நீ கவனிச்சு சரி பண்ணிக்க. 5 2 7, இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -5. இதாண்டா இசட் காம்ப்ளெக்ஸ் நம்பர். புரியுதான்னு பாரு. இதைத்தான் உன்ட்ட சொன்னேன், ரெக்டாங்குலர் ஃபார்ம். இந்த ஒரு ரியல் பார்ட் வந்திருக்கு, ஒரு என்ன வந்திருக்கு. இது என்ன கணக்கு, இது என்ன பார்த்து செய்ய சொல்ற நீ? அப்போ நீ யோசிக்கிற தன்மையில தான் இருக்கு. பார்த்துக்குங்க அஜித், ஒழுங்கா கையை வச்சு ஒழுங்கா எழுதணும். அதில் பார் கொடுத்துருக்கு, ரெண்டா பிரிக்கிறேன். பார் கொடுத்துருந்தா கான்ஜுகேட்னு அர்த்தம். நடுவில் இமேஜினரி பார்த்து பார்த்தா சைனை மாற்றி விட்டு ஆன்சர் எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இதுதான் ஆன்சர் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு. ஒன்றுமே இல்லை, பார்த்துக்கோ. சரி, செகண்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோ. பார்த்துக்கிட்டு மணி புக்கை பார்த்து சொல்லுப்பா. 2.4ல் ஃபர்ஸ்ட்ல செகண்ட் என்னப்பா, 10 - 5i டிவைடட் பை 6 + 2i. அம்மா உன் ஏற்கனவே சொன்னதுதான். இந்த மாதிரி கொடுத்துருந்தாலே தம்பி கீழே உள்ளது கான்ஜுகேட் எடுத்து செஞ்சிருன்னு சொல்லியிருந்தேன். அப்போ கீழே உள்ளது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. கீழே உள்ளது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ தம்பி. முதல்ல கரெக்டாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் இருக்கணும், ரெண்டாவது என்ன இருக்கணும், இமேஜினரி. அப்போ இதை சைனை சேஞ்ச் பண்ணனா என்ன வந்துடும், 6 - 2i பை 6 - 2i. பொறுமையா நிதானமா செய். கீழே மல்டிப்ளை பண்றோம் டினாமினேட்டரை, a + b a - b. ஆனா என்ன சேர்ந்துருக்கு, ஐ சேர்ந்துருக்கு. இது ரெண்டு என்னன்னு பார்த்துக்கோ. இது ரெண்டையும் சேர்த்தினா a + b a - b தான். ஆனா அடுத்து பார்த்துக்குங்க, ஐ சேர்ந்துருக்கு. இப்படி சேர்ந்திருந்தா இதனுடைய ஃபார்முலா வந்து a² + b². ஐ இல்லைன்னா a² - b². 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது. அப்ப இது a², சரிங்களா, பார்த்துக்கோ, பிளஸ் b². ஏக்கு பதிலாக 6, பிக்கு பதிலாக 2, அவ்வளோதான். கீழே சரி பண்ணிட்டேன். மேலே கரெக்ட் பண்ணல பார்த்து பண்ணு. 10 × 6 60, 10 × 2 -20i, 6 5s are 30i. கடைசி ஒன்று பண்ணல தான் பொறுமையாக பண்ணணும் ஒன்று சொல்லிட்டேன். அது தப்பு வரும். தனியாக சமி திருப்பி சொல்லிட்டேன், தனியாக அஜித்துன்னு சொல்லிட்டேன், கல்கி உனக்கும் சொல்லிட்டேன், தம்பி ரிஷிக்கும் சொல்லிட்டேன். தன்னிச்சையாக நீங்கள் கணக்கு செய்ய பாருங்க. பரீட்சையில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு முதல்ல நம்ம வளர்த்துக்கிறோம். நம்மளை தன்னிச்சையாக நீ யோசிக்கணும். அடுத்தவனை கடை வாங்கி யோசிக்காத, அடுத்தவன் டக்குன்னு எழுதுறான்னு சொல்லிட்டு எழுதிடாத. திருப்பி திருப்பி சொல்கிறேன், பார்த்து எழுதுறது கெட்ட பழக்கம். கேட்டு எழுதுறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது எப்படா வந்துச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு எழுதணும், அது வேற, அடுத்த தடவை சரி பண்ணிக்கலாம். அதனால அடுத்தவன்கிட்ட பார்த்து எழுதுற வேலையை வச்சுக்கிறாத, ஏமாத்திராதே சொல்லிட்டேன், பார்த்துக்கோ. சரி, ப்ளஸ்ன்ட்டு இது மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ்ஸு. 5 2s என்ன வரும், 10. ஐ என்ன வரும், அப்படி போட்டு பார்க்கணும், பொறுமையாக தான் செய்யணும். I² வந்து -1ன்னு அர்த்தம். 10 ×
இன்ட்டுன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளை பண்ணா -10. நீ வந்து 10 - 1 இப்படி எழுதிட்டு கீழே 9 போட்டு விட்டுறாத, செய்விய. அதனால தான் சொல்றேன், பொறுமையா பிராக்கெட் போட்டு மல்டிப்ளை பண்ணா 1 × 10 -10. அவ்வளவுதான். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணு. சாரி, ஆமா 50. சரியான்னு பாத்துக்கோ. அடுத்து என்ன ஆகுன்னு பாத்துக்கோ. என்னப்பா இது பிளஸ் ஆகுமாடா? ரைட் தானா? மைனஸ் பிளஸ் ரைட்டு. அடுத்து -50i டிவைடட் பை 6 6 ஆர் 36 பிளஸ் என்னது 4. இப்போ நீ கரெக்ட் பண்ணிக்க, அப்படியே ஆட் பண்ணி விடு. 50 - 50i டிவைடட் பை என்னடா வரும் 40. இங்கே ரெண்டா பிரின்னு ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இப்படி பிரித்து எழுத சொல்லியிருக்கேன். -50/40 இப்படி பிரித்து தான் எழுதணுமா? இதாம்மா A+IB ஃபார்மு. இதுக்கப்புறம் ஃபைண்ட் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் கேட்டால் எடுத்து எழுதணும். இது நான் வந்து சொல்ற புரிஞ்சுக்க. இந்த கணக்கை பொறுத்த மட்டும் மேலே கொஸ்டின்ல ஃபார்ம் வந்து ரெக்டாங்குலர் ஃபார்ம் சொல்லியிருக்கு. அதனால இப்படி நிறுத்திருக்கேன் ரெண்டு கணக்கையுமே. மணி பார்த்துங்க. X+IY ஃபார்ம் கேட்டாலும் சரி, A+IB ஃபார்ம் கேட்டாலும் சரி, ரெக்டாங்குலர் ஃபார்ம் கேட்டாலும் சரி, சமி பாரு திரும்பாத. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா கவனிக்கணும். அப்படின்னா தான் இப்படிலாம் செய்யக்கூடாது. பொறுமையா பார்த்துக்க. பாம்பே கொத்துனா கம்முன்னு பார்த்துக்கிட்டு இருக்க நடத்தையில. ஏசிய கூடிய ஏத்தையில பாம்பே கொத்துனா நிற்கத்தான் செய்வாங்க. இல்லைன்னா அவங்க இதே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க, ஃபிட்டே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க மிலிட்ரியில். தெரிஞ்சுக்க. அதெல்லாம் பார்த்துக்க. எதுக்கு உனக்கானதே பேசிக்கிட்டு இருக்கேன். விஷயங்கள் சொல்லல கவனிக்கணும். ஏன் இந்த கணக்கை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி செய்யலாம். கேட்பாங்க, நீ வாட தெரியல விட்டுட்டு வந்தீங்கன்னா வாத்தியார் மேலே தப்பு இல்லை, உங்க மேலே தப்பு, கவனிக்கலன்னு அர்த்தம். இதான் திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன், பார்த்துக்கோ. திரும்பாத. X+IYன்றது ஃபார்மு, அல்லது A+IBன்றது ஃபார்மு, இல்லை ரெக்டாங்கிள் ஃபார்ம் அப்படின்றது இதுதான். ஒரு ரியல் பார்ட்டும் ஒரு இமேஜினரி பார்ட்டும் சேர்ந்தது. நான் திருப்பி சொல்றேன், இதே எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்பாங்க. ஃபைண்ட் ரியல் பார்ட் அப்படின்னு கேட்டா இதை எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும். கணக்கை எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும். பார்த்துக்க சொல்லிட்டேன். கணக்கை எக்ஸ்ட்ரா கொண்டு போகணும்னா இதுல இருந்து எடுத்து எழுதணும். therefore ரியல் பார்ட் ஆஃப் Z 50/40. அதே மாதிரி இமேஜினரி பார்ட் கேட்டா இமேஜினரி பார்ட் ஆஃப் Z கேட்பாங்கன்னு சொல்லிட்டேன். பார்த்துக்கோ. -50 என்னது 40. ஐ போடக்கூடாது. ஐயா போட்டால் தப்பு போட்டுருவாங்க. அவங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காத. அதுக்குதான் வாயை குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக கவனமாக பேச சொல்லிட்டே இருக்கேன். நான் எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஐ போடக்கூடாது. போட்டால் தப்பு போட்டுருவா, அப்படி சண்டை விட முடியாது. பார்த்துக்கிட்ட தப்பு நம்ம மேலே. அந்த ஐன்றது ஐடென்டிஃபிகேஷன் தான், காட்டி கொடுக்குறது தான். நான் வந்து இந்த பார்ட் அப்படின்ட்டு, ஐ வந்து பக்கத்தில் உள்ளது இமேஜினரி பார்ட் அப்படின்னு காட்டி கொடுக்குறது. ஒய் பகுதி அது. ரியல் பார்ட்ன்றது எக்ஸ் பகுதி. இப்படி எழுதி காட்ட வேண்டியிருக்கும். எல்லா கணக்கும் இல்லை, மேலே கொஸ்டினில் கேட்டான் ஃபைண்ட் ரியல் இமேஜினரி பார்ட் அப்படின்னு கேட்டால் இப்படி செஞ்சாகணும். எக்ஸ்ட்ரா சொல்லிக் கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. அதுக்காண்டி சொல்லுவேன். A+IB ஃபார்ம் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா அதை நிறுத்திக்கலாம். அதனால பார்த்துக்க. சும்மா விளையாட்டுத்தனமா எதுவும் படிக்காதீங்க. செய்யறத ஒழுங்கா எல்லாத்தையுமே சேர்த்து கரெக்ட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். இந்த இருக்கு, புரியுதான்னு பாரு. மூணாவது எனக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. பொறுமையா செய். தேர்ட் சம்மு Z = 3i bar 1/2 - i. இப்போ இதை பார்த்தீங்கன்னா மணியே சொல்லிடுவாப்புல. மணி இதுக்கு கரெக்டாக சொல்லணும். மணி முதல்ல கரெக்டாக சொல்லணும்னா என்ன ஃபார்மெட்டில் எழுதலாம். முதல்ல வந்து 0+3i எழுதிங்க சார்னு சொல்லணும். 0+ என்னது 3i ஹோல் பார் ப்ளஸ் 1/, என்ன இருக்கு 2 - i. அவன் கேட்டிருந்தான், என்ன கேட்டிருந்தான்? ரெக்டாங்குலர் ஃபார்ம் தானே, அப்போ பார் இருக்கு. இமேஜினரி பார்ட்டுக்கு முன்னாடி மாத்திரம் -3i. நீ சொன்னது கரெக்ட் தான், இல்லைன்னு சொல்லல. முதல்ல ஃபார்மெட்டை சொல்லிக்க. ப்ளஸ் இதை கான்ஜுகேட்டாலும் மல்டிப்ளை பண்ணணும். சொல்லிட்டேன். 2 - i இன்ட்டு 2+i/2+i. இது தனியாக இருக்கட்டும், அது ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இது தனியாக இருந்துட்டு போகுது. ப்ளஸ் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா A² ப்ளஸ் என்னது ஏக்கு பதிலாக 2 இருக்குடா தம்பி. பிக்கு பதிலாக ஒன்றுமே இல்லை நினைக்காத. 1 ஐ போடக்கூடாது. ஐ போட்டீங்கன்னா I² ஆயிரும். அந்த இடத்துல I² என்ன ஆகும்? நடுவில் மைனஸ் மறுபடியும் மாற்றிக்கிட்டு இருப்பியா? ஐக்கு முன்னாடி உள்ளதான் போடணும். அதுதான் A² + B². கவனின்னு உன்ட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். முந்தினு தப்பா பேசுற, பார்த்துக்கோ. I+B I - B அப்படின்னா A² + B² தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐயா இங்க சொல்லவே இல்லை. புத்திசாலித்தனமா யோசிக்கணும்னா யோசிக்கலாம். மணி இந்த இடத்தை எடுத்துட்டு மைனஸ் போட்டுட்டா ஐ போடலாம். சரியான் பாரு. எப்பயும் போல எழுதுறேன். A² - B² எழுதுறேன் அப்படின்னா A² போட்டுடலாம், மைனஸ் போட்டுடலாம். ஆனா உள்ள போடையில IB ஹோல் ஸ்கொயர் போடணும். அப்போ I² பண்ணா என்ன ஆகும்? மைனஸ். அப்போ வெளியில எடுத்தா என்ன ஆயிரும்? பிளஸ் ஆயிரும். B² வந்துடும். புத்திசாலித்தனமா செய்யறனா செய்யலாம். புத்திசாலித்தனமா செய்யற சொல்ற புரியுதா இல்லையா?
ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் தான் அல்ஜிப்ரா ஃபார்முலா. ஐ இருக்குனால காம்ப்ளெக்ஸ் நம்பரா ப்ளஸ் வரும், ஏன்னா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 அப்படின்றனால. அதைத்தான் டைரக்டா நாங்கள் அப்ளை பண்றோம் எல்லாருமே, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல பார்த்துக்க, தப்பு வரும் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்லிட்டே இருக்கேன், பார்த்துக்கோ. 1 × 2 + i 2 + i. இப்போ -3i பிளஸ் கீழே என்ன போடுறான் 2 + i பை என்ன வந்துடும்டா தம்பி 5 வாடா, 4 + 1 5. என்ன செய்யலான்னு பாரு, இதை கிராஸ் பண்ணிடுமா, 5 3 சார் என்ன வந்துடும், அப்படி கிராஸ் பண்ணிக்க. -15i + 2 + i பை என்ன வந்துடும் 5. இப்போ சரி பண்ணிக்கடா தம்பி, ஃபர்ஸ்ட் ரியல் பார்ட் எழுதிக்கடா தம்பி. 2 ரியல் பார்ட்டு -14i பை என்ன வந்துடும் 5. தனித்தனியாக பிரிச்சுக்க. 2/5 -14/5i. இதுதான் Z காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய கலப்பன் வடிவம் அப்படின்றது, ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்றது. புரியுதான்னு பார்த்துக்கோ. இதுதான் 3வது கணக்கு. பொறுமையாக நிதானமாக செஞ்சால் உன்கிட்ட தான் திறமை இருக்குது, திருப்பி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிதானமாக செய்யலாம், அதை பார்த்துக்க, எப்படின்னு ஐடியா பண்ணிக்க நீனே. சரியா, பார்த்துக்கோ.